அடுத்தபடியாக கல்வியை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள். அந்த காலத்தில் கல்வி சாலைகள் இருந்தன. நமது நாட்டை பொறுத்தவரையில் குருகுல பாடசாலைகள் இருந்தன. அவைகள் கல்வி என்ற பெயரில் கடவுளை பற்றியும் வேத பாடங்களையும் மட்டுமே படித்து கொடுத்து கொண்டிருந்தன. இந்தியாவில் ஏராளமான பல்கலைக்கழகங்கள் அந்த காலத்தில் இருந்ததாக சரித்திரம் கூறுகிறது. உலகில் டாப் 5 பல்கலைக்கழகங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இதில் 5வது இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பெயர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் இங்கிலாந்து நாட்டில் உள்ளது. இதைவிட சற்று உயர்வாக 4வது இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் உள்ளது. அடுத்தபடியாக உலகின் டாப் 5 பல்கலைக்கழகங்களின் வரிசையில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பெயர் மாசாசூசெட்ஸ் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் உள்ளது. இது 3வது இடத்தில் இருக்கிறது. உலகின் டாப் 5 பல்கலைக்கழகங்களின் வரிசையில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பெயர் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் உள்ளது. உலகின் டாப் 5 பல்கலைக்கழகங்களின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் உலகமெங்கிலும் அனைவருக்கும் தெரிந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமாகும். இந்த பல்கலைக்கழகம் இங்கிலாந்து நாட்டில் உள்ளது. இதில் ஒன்றை பார்த்தோமே ஆனால் இந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் தான் இருக்கிறது என்பது அந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விஷயம். அதாவது இங்கிலாந்து நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் பெருமை தரும் ஒரு விஷயமே தவிர நமது நாட்டுக்கு அல்ல. உலகில் உள்ள டாப் 100 பல்கலைக்கழகங்களின் வரிசையில் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஏதோ 1-2 இடம் பெற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமை தரும் விஷயமாக இருக்கவில்லை என்பதே உண்மை. நமது நாட்டில் இந்தியாவில் அந்த காலத்திலேயே பல்கலைக்கழகங்கள் இருந்தன. மதுரையில் சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது என்றெல்லாம் சரித்திரம் கூறுகிறது. நாம் இப்பொழுது இந்தியாவிலுள்ள டாப் 5 பல்கலைக்கழகங்கள் எவை எவை என்பதை பற்றி இப்பொழுது அலசுவோம். இதில் 5வது இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பெயர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது.
இந்தியாவில் உள்ள டாப் 5 சிறப்பான பல்கலைக்கழகங்களின் வரிசையில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பெயர் ஜடாப்பூர் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகமும் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது என்பதே உண்மை. பல்கலைக்கழகங்களின் வரிசையில் 3வது இடம் வகிக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்கிறது, நமது நாட்டின் தலைநகரில் இருக்கிறது. அடுத்தபடியாக 2வது இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகமும் டெல்லியில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள டாப் 5 பல்கலைக்கழகங்களின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பெயர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய பெங்களூரில் உள்ள பல்கலைக்கழகம். இந்தியாவின் டாப் 5 பல்கலைக்கழகங்களின் வரிசையில் முதலிடம் வகிக்கிறது. ஆனால் இந்த பல்கலைக்கழகங்களில் அனைத்திலும் நமது நாட்டிலுள்ள அரசியல்வாதிகளின் தலையீடு மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த பல்கலைக்கழகங்களில் அரசியல் நுழைந்து கொண்டு தீராத பிரச்சினைகளை உருவாக்கி வருகிறது என்பதே உண்மையிலும் உண்மை. அடுத்தபடியாக கின்னஸ் சாதனையை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து 55.25 மணி நேரம் குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு ஒருவர் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர், நமது நாட்டைச் சேர்ந்தவர். அவரது பெயர் சித்து சேத்ரி என்பது அவரது பெயர். இவர் பிறந்த இடம் பூனே ஆகும். இவர் தொடர்ச்சியாக 55 மணி 15 நிமிடங்கள் பயிற்சி செய்து, அதாவது குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். வழக்கம் போல அடுத்தபடியாக விளையாட்டு உலகத்தை பற்றி பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் நாம் சைக்கிள் ஓட்டுதல் போட்டியை பற்றி பார்ப்போம். அந்த போட்டியில் உலகின் டாப் 5 விளையாட்டு வீரர்களை பற்றி பார்ப்போம். இந்த வீரர்களில் 5வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் ஜான் ஊவரிச் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த சைக்கிள் வீரர். இவரை விட சற்று அதிகமான சாதனைகளை புரிந்த சைக்கிள் ஓட்டும் வீரராக மரியோ சிப்போலினி என்று சொல்லப்படுகிற இத்தாலி நாட்டின் சைக்கிள் வீரர் 4வது இடத்தில் இருக்கிறார். அடுத்தபடியாக 3வது இடத்தில் இருக்கக்கூடிய சைக்கிள் வீரரின் பெயர் பெர்னாட் ஹினால்ட் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வீரர் 3வது இடத்தில் இருக்கிறார்.
இந்த சைக்கிள் ஓட்டுதல் போட்டியில் டாப் 5 வீரர்களின் வரிசையில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் ஜாக்ஸ் அன்குயில் என்று சொல்லப்படுகிற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வீரர். இவர் 2வது இடத்தில் இருக்கிறார். 1வது இடத்தை பிடித்துள்ள வீரரின் பெயர் எடி மெர்க்ஸ் என்று சொல்லப்படுகிற என்ற பெயரை கொண்ட பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த வீரர் உலகின் முதலிடத்தில் இருக்கிறார். நேயர்களே, இதுவரையில் பல்வேறு வகையான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் இதை போன்ற பல நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சம்பத். நன்றி, வணக்கம்.